இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த வங்கதேசம் 9 விக்கெட்டுகளை இழந்து 236 ரன்கள் எடுத்தது. கேப்டன் சாண்டோ 77 ரன்களும் ஜாக்கர் அலி 25 ரன்களும் எடுத்தனர். நியூசிலாந்து தரப்பில் பிரேஸ்வெல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். அடுத்து பேட் செய்த நியூசிலாந்து தொடக்கத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்த போதும் ரச்சின் மற்றும் லாத்தம் சிறப்பாக விளையாடி ஸ்கோரை உயர்த்தினர். ரச்சின் 112 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க லாதம் 55 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். பின்னர் வந்த பிலிப்ஸ் பிரேஸ்வெல் நிதானமாக விளையாட 46.1 ஓவரில் இலக்கை எட்டி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு எதிராக நியூசிலாந்தின் வெற்றி அந்த அணியை மட்டுமல்லாமல் இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பையும் உறுதி செய்துள்ளது. ஏ பிரிவில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளன. இதற்கு அடுத்து நடைபெறவுள்ள 2 போட்டிகளும் சம்பிரதாய போட்டியாகவே பார்க்கப்படும். பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான போட்டி பிப்ரவரி 27ஆம் தேதியும் இந்தியா நியூசிலாந்து இடையிலான போட்டி மார்ச் 2ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. குரூப் பியில் உள்ள அணிகள் தலா ஒரு போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஒரு வெற்றியை பெற்றுள்ளன. இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் தோல்வியை தழுவியுள்ளன. இன்று லாகூரில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நாளைய போட்டியில் ஆப்கானிஸ்தானை இங்கிலாந்து எதிர்கொள்கிறது. பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வரும் சூழலில் வெளிநாட்டு ரசிகர்களுக்கு தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வரும் சூழலில் உலகம் முழுவதும் இருந்து ரசிகர்கள் அங்கு வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் போட்டியை காண வரும் வெளிநாட்டு ரசிகர்களை கடத்த சில தீவிரவாத அமைப்புகள் திட்டமிட்டிருப்பதாக அந்நாட்டு உளவுத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக போட்டி நடைபெறும் மைதானங்கள், சொகுசு விடுதிகள் உள்ளிட்டவை அருகே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட பிசிசிஐ மறுத்ததால் இந்தியா கலந்து கொள்ளும் போட்டிகள் மட்டும் துபாயிற்கு மாற்றப்பட்டன. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.